1870 டிசம்பர் 9 டாக்டர் ஜான் ஸ்கடருக்கும் திருமதி சோஃபியா ஸ்கடருக்கும் மகளாக பிறந்து அமெரிக்க தேசத்தில் இறையியல் கல்வி கற்று அங்கேயே தன்னுடைய வாழ்க்கையை வாழ நினைத்த ஒரு இளம்பெண் கர்த்தருடைய கரத்தில் பயன்படும் கருவியாக மாறின உண்மை சரித்திரத்தை இங்கே காட்சியளிக்கிறோம். தேவன் தாமே இதன் வாயிலாக உங்கள் அனைவரோடும் இடைபடுவாராக. ஹாய் ஐடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தான் நம்ம காலேஜோட லாஸ்ட் டே. எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம்ல. ஆமாம், கிளாஸ் ரூம் கலட்டாஸ், ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே பார்ட்டிஸ், ஹாப்பி ஹாஸ்டல் டேஸ், இதெல்லாம் எப்படி மறக்க முடியும்? இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இனிமேல் நம்ம லைஃப்பில் கிடைக்க போகிறதில்ல. இனிமேல் கெரியர், மேரேஜ், குழந்தைங்க அப்படின்னு லைஃப் மாறி போயிடும். ஐடா, நீ எப்படி அமெரிக்காலே இருக்க போறியா இல்லை இந்தியாவுக்கு மிஷனரியா போக போறியா? வாட்? ஐடா இந்தியாவுக்கா? என்னது? நான் இந்தியாவுக்கு மிஷனரியாவா? சான்ஸே இல்ல. நான் அமெரிக்காலேயே மேரேஜ் பண்ணிட்டு இங்கேயே சந்தோஷமா செட்டில் ஆக போறேன். ஐடா, உங்க டேடி கூட பிறந்தவங்க எல்லாருமே இந்தியால தான் மிஷனரியா இருக்காங்க. அதனால எனக்கு என்னமோ நீயும் அவங்கள போல இந்தியாவுக்கு மிஷனரியா போயிடுவேன்னு தோணுது. ஏய் லிசா, இந்தியா பற்றி ஏதாவது தெரியுமா உனக்கு? இந்தியாவை நினைச்சாலே என் கண் முன்னாடி வர்றது அந்த நாட்டோட பஞ்சம், பசி, பட்டினி தான். மக்கள் தினமும் இறந்துட்டே இருப்பாங்க. பள்ளிக்கூடனா அவங்களுக்கு என்னன்னு கூட தெரியாது. சுத்தம், சுகாதாரம் பற்றின எந்த அறிவும் யாருக்கும் கிடையாது. இப்படிப்பட்ட நாட்டுல இஷ்டமே இல்லாம ஒரு கஷ்டமான வாழ்க்கைய வாழ்றதை விட நான் அமெரிக்கால இருந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழ போறேன். ஓகே, அது உன்னோட இஷ்டம். உன் வாழ்க்கையை பற்றின முடிவை நீயே எடுத்துக்கோ. மேடம், போஸ்ட். வெயிட், I'll back. இது என்னோட டாடிட்ட இருந்து தான் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பவே அதை நான் படிக்கணுமே. அன்பு மகள் ஐடா, நீ நலமுடன் இருப்பாய் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். உன் அம்மா இங்கே நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள். உன்னை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நீ உடனே புறப்பட்டு இந்தியாவுக்கு வந்தால் அம்மாவுக்கு ஆறுதலாக இருக்கும். இப்படிக்கு அன்பு அப்பா. ஐயோ, என்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையே. இப்ப நான் என்ன பண்றது? கண்டிப்பா உடனே நான் இப்ப இந்தியாவுக்கு கிளம்பி ஆகணுமே. நான் சொன்னேன் இல்லையா, நீ இந்தியாவுக்கு போவேன்னு. நீ அங்க போறதுக்கான ஒரு தருணம் அமைஞ்சிருச்சு. லிசா, நான் என்னுடைய அம்மாவை பார்க்க போறேனே தவிர வேற எதுக்கும் இல்லை, சரியா? அதை புரிஞ்சுக்கோ. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியானதும் நான் அமெரிக்கா திரும்ப வந்துடுவேன். இது என்னுடைய உறுதியான முடிவு. ஓகே, நீ உன் இஷ்டப்படி செய். ஐடா, அம்மா உன்னை கவனிச்சுக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்தியா போயிட்டு வந்தப்புறம் உங்களை மீட் பண்றேன். பாய். பாய் ஐடா. Good afternoon, passengers. This is the pre-boarding announcement for Flight 372A to Kansas City. அதன்படியாக 1890 இந்தியா வந்தார் ஐடா ஸ்கடர். இந்த வருகைதான் அவருடைய வாழ்க்கையே தேவனுடைய பணிக்கு நேராக திசை திருப்ப போகின்றது என்று அப்போது அவர் அறிந்திருக்கவில்லை. டைம் ஆயிருச்சு, நேரம் வந்திருக்கணுமே. ஹாய் டாடி. ஹைடாமா, எப்படி இருக்க? ஆளே மாறி போயிட்ட. ஐம் ஃபைன் டாடி. நீங்க எப்படி இருக்கீங்க? தேவ கிருபையால நல்லா இருக்கேன் ஐடாமா. வா போலாம். ஓகே டாடி. மம்மி, எப்படி மம்மி இருக்கீங்க? இவ்ளோ மெலிஞ்சு போயிட்டீங்களேம்மா. இனிமே நான் உங்க பக்கத்துல இருந்து உங்களை பத்திரமா பாத்துக்க போறேன். ஐடாமா,
நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும்மா. நான் இனிமே சீக்கிரமாக குணமாயிடுவேன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேம்மா. ஷியோர் மம்மி, நீங்க சீக்கிரமே குணமாயிடுவீங்க. ஐடாமா, ரெஃப்ரெஷ் ஆயிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கம்மா. பக்கத்து ஊரில் வயசான ஒருத்தருக்கு சிக்கன் பாக்ஸ் வந்திருக்குமா. நான் போயிட்டு சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். அம்மாவை கவனிச்சுக்கோ. ஓகே டாடி, நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். யார் இந்த நேரத்துல கதவை தட்டுறது? சரி, போய் பார்க்கலாம். கதவு திறங்கோ, கதவு திறங்கோ. உங்களுக்கு என்ன வேணும்? என் ஆத்து பொம்னாட்டி பிரசவ வழியில துடிச்சுன்னு இருக்கா. டாக்டர் வழி இல்லையா? கொஞ்சம் கூப்பிடுங்க. அம்மா டாக்டர் இல்ல, அப்பா தான் டாக்டர். அவர் வெளியே போயிருக்கிறாரு, இப்போ வந்துடுவாரு. வந்ததும் உங்க வீட்டுக்கு வர சொல்றேங்க. அபச்சாரம் அபச்சாரம். ஒரு பொம்னாட்டிக்கு ஒரு ஆம்பளை டாக்டர் வந்து பிரசவம் பாக்குறதா? என்ன சொல்றமா நீ? ஓ ஐ அம் சாரி, அப்பா தான் டாக்டர், அதான் நான் அப்படி சொன்னேன். ஐயோ, என் ஆத்துக்காரி உயிரை பிடிச்சுட்டு இருக்கா. நீ யாரு வாமா, வந்து தயவு செஞ்சு காப்பாத்துமா. ஓ மை காட், நான் டாக்டர் இல்ல, அப்பா தான் டாக்டர். எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. ஐ அம் so sorry. அப்படிலாம் சொல்லாதம்மா. என் ஆத்துக்காரியை வந்து எப்படியாவது காப்பாத்துமா. அவ இல்லாத வாழ்க்கை நான் நினைச்சே பார்க்க முடியலம்மா. என் பிள்ளைங்கள்லாம் யாருமா பாப்பா? வாமா, தயவு செஞ்சு வந்து காப்பாத்துமா. உங்க அம்மா அப்பா செஞ்சதெல்லாம் நீ பார்த்துருப்பில்ல. என் ஆத்துக்காரியை வந்து காப்பாத்துமா. அவ இல்லாத வாழ்க்கைய நான் நினைச்சு கூட பார்க்க முடியலம்மா. உன் காலில் கூட விடுறோமா. வாமா, தயவு செஞ்சு வாமா. உனக்கு எஞ்சி கேட்கிறோம்மா, வந்து ஆத்துக்காரியை காப்பாத்துமா. அவன் செத்துட்டான், நான் அந்த உலகத்துல இருக்க மாட்டேம்மா. தாயே வாமா, வாமா, வாமா. I can understand, but I'm so sorry. என்னால எதுவும் பண்ண முடியாது. கண்டிப்பா நான் ஜீசஸ் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஐயோ, எல்லாம் விதி விதி. ஓ காட், என்ன இந்த ஜனங்க இப்படி இருக்காங்க? ஒரு ஆம்பளை பொண்ணுங்களுக்கு பிரசவம் பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்களே. நீங்க தான் காட் மூடத்தனத்துல இருக்கிற இந்த ஜனங்களை காப்பாற்றணும். அத்தா, அத்தா, வலி தாங்க முடியலையே. வலிக்குது, யாராச்சும் வாங்க. அத்தா, அத்தா. 10 பிள்ளைய பத்துட்டு குத்து கலாட்டமும் உக்காந்துட்டு இருக்க. ஒத்த பிள்ளைக்கு அலட்டிக்கிட்டு கிடக்கா. அத்தா, ஏ ஐயா, வாயா, உன் பொண்டாட்டி வழியில துடிச்சிட்டு கிடக்கா. போய் அந்த வைத்தியச்சி கூட்டிட்டு வேமா வாயா. ஐயோ, சீக்கிரம் வாங்க, வலி தாங்க முடியலையே. ஐயோ அத்தா, சீக்கிரம் அத்தா. தாயி, கொஞ்சம் பொறுத்துக்க தாயி, கொஞ்சம். போயிருக்காம்ல, இப்போ வந்துருவான் கூட்டிட்டு. ஐயோ, வலி தாங்க முடியலையே.
யார் இது? மறுபடியும் பதட்டமா கதவை தட்டுற சவுண்ட் கேக்குதே. இயேசுவே, யாருக்கும் எந்த கஷ்டமும் வர வேண்டாம்ப்பா. அம்மா அம்மா, என் மனைவி பிரசவ வலியில துடிக்கிறாமா. தலை பிரசவமா. நீங்க வந்து என் மனைவியை காப்பாத்துங்கம்மா. பிரசவம் பார்த்த கிழவி பிள்ளைய மேலே காப்பாத்துற கஷ்டம் சொல்லிட்டாங்க. அம்மா, தயவு செய்து காப்பாத்துங்கம்மா. என் மனைவி பிள்ளையும் காப்பாத்துங்கம்மா. என்னால முடியாதுங்க. நான் டாக்டர் இல்ல, எங்க அப்பா தான் டாக்டர். அவரை வர சொல்றேங்க. பொம்பளைக்கு பிரசவம் பார்க்க ஆம்பளையா? எப்படிமா முடியும்? என் மனைவியை காப்பாத்துறதுக்கு பொம்பளை டாக்டர் கூட இல்லையாமா? ஐயோ என் மனைவி, ஐயோ என் குழந்தை, காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா? அடி ஆத்தே, புள்ள போச்சே. கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? பிள்ளைய காப்பாற்ற விட்டுட்டே. ஐடா, ஐடா, அப்பாவுக்கு ரொம்ப களைப்பா இருக்குமா. ஒரு டீ போட்டு தருவியா? என்னம்மா, என்னாச்சு? ஏமா இப்படி அழுகுற? அப்பா, நீங்க வீட்டுல இல்லாதப்போ 2 பேர் வந்து அவங்க ஒய்ஃபுங்களுக்கு பிரசவம் பார்க்க டாக்டர் வரணும்னு தேடி வந்தாங்கப்பா. ஆனா 2 பேருமே ஒரு ஆண் எங்க பெண்களுக்கு பிரசவம் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்ப போயிட்டாங்கப்பா. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஆமாம்மா, இதாம்மா இந்தியாவோட நிலைமை. எத்தனையோ பொண்ணுங்க பிரசவம் பார்க்க பெண் மருத்துவர் இல்லாம இறந்து போயிடறாங்க. சின்ன வயசுலேயே பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சுறாங்க. பட்டாம்பூச்சி மாதிரி துள்ளித்திருக்கிற வயசுல குழந்தைகளை வயிற்றுல சுமந்துக்கிட்டு பிரசவத்தில் செத்து போன பெண் பிள்ளைங்க கணக்கே இல்லைம்மா. இந்த கொடுமையெல்லாம் மாற தேவன் தான் ஒரு வழி திறக்கணுமா. சரி, நீ அழாத, போய் படுத்துக்கோ. ஐயோ ஐயோ என் மனைவி, என் மனைவி, ஐயோ ஐயோ என் குழந்தை, என் குழந்தை, காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா? ஐயோ கடவுளே, எனக்கு தூக்கம் வரலையே. அந்த பொண்ணுங்களுக்கு என்ன ஆச்சுதோ? என்னை விட சின்ன பொண்ணுங்க இப்படி வேதனைப்படுகிறாங்களே. இது மாதிரிப்பட்ட பெண்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே. ஒருவேளை தேவன் என்ன இந்த பணிக்கு அழைக்கிறாரோ? இல்ல, என்னால முடியாது. இந்த நாட்டுல என்னால வாழவே முடியாது. அனல் பறக்கும் வெயிலில அறிவு கிட்ட இந்த மக்களுக்காக நான் ஏன் உழைக்கணும்? ஒரே ஒரு வாழ்க்கை, அது சுகமா வாழணுமே. ஆனா இந்த மக்களை நினைச்சாலும் பாவமா இருக்குதே. ஆண்டவரே, எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியலையே.
தாயி, எங்க எல்லாரும் நீ கலக வச்சுட்டு போயிட்டிய தாயி. Oh my God, இவருடைய மனைவி இழந்துட்டாங்களா? ஆண்டவரே, என்னால இந்த கொடுமையை பார்த்துட்டு இங்க இருக்க முடியலையே. வாழ வேண்டிய வயசுல இப்படி பெணமா போறாங்களே. ஐயோ, நான் ரொம்ப சுயநலமா இருந்துட்டேன். இயேசுவே, நீங்க சுயநலம் இல்லாம இருந்தீங்க. ஆனா நான் உங்க பொண்ணாயிருது இப்படி சுயநலமா யோசிச்சுட்டேனே. ஆண்டவரே, ப்ளீஸ் ப்ளீஸ் forgive me. Forgive me, Jesus. I'm sorry. ஆண்டவரே, இனி காலதாமதம் வேண்டாம். தேவனே, இவங்களை மாதிரிப்பட்டவங்களுக்கு உதவி செய்ய நான் என்னையே ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மக்களுக்கு தான் நான் சேவை செய்வது நீங்க என் மேல கொண்ட சித்தம் என்பதை நான் இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. என்ன முழுவதுமா உங்க சேவைக்கு அர்ப்பணிக்கிறேன். மம்மி, டாடி, நான் அமெரிக்காவுக்கு போய் மருத்துவம் படிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். படிச்சு முடிச்சுட்டு இந்தியாவுக்கு திரும்பி வந்து இந்த மக்கள் மத்தியில மருத்துவமும் செஞ்சு கர்த்தருடைய ஊழியத்தையும் செய்யணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன். ஓ ஐடா, ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ மா. பரலோகம் உன்னோட இந்த வார்த்தையை கேட்டு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும் தெரியுமா? நீ டாக்டர் ஆயிட்டு வந்து இந்த மக்களுக்கு தொண்டு செய்யறத நான் என் கண்ணால பார்க்கணுமா? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. உன்னோட கூட கர்த்தர் இருந்து உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நிச்சயமா டாடி. தேவன் தனக்குள் விதைத்த தரிசனத்தை கருத்தில் கொண்டவராய் அமெரிக்கா சென்றார் ஐடா ஸ்கடர். 1899 ஆண்டு மருத்துவ பட்டம் பெற்றவராய் தனது தோழி ஆனி ஹென்காக்குடன் இந்தியாவுக்கு திரும்பினார். இந்தியாவின் முதல் பெண் மருத்துவ மிஷனரி என்ற பெருமையை பெற்றார். தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் பதிந்த அந்த வெள்ளை பாதங்கள் அழியாத கால சுவடுகளை கர்த்தருக்காக பதித்து விட்டது. டாக்டர் அம்மாவாக வந்திறங்கிய ஐடா ஸ்கடரை மக்கள் அன்போடு ஏற்றுக்கொண்டு உற்சாகமான வரவேற்பை கொடுத்தனர். வாங்க வாங்க டாக்டர் அம்மா, உங்களை பார்க்கும்போதே எங்களுக்கு விடிவு காலம் வந்தாச்சுன்னு தோணுதுமா. ஐடா ஆற்றிய மருத்துவ சேவைகளும் சுவிசேஷ பணிகளும் எண்ணற்றவை. குறிப்பாக வீட்டிற்குள்ளேயே அடைக்கப்பட்டிருந்த உயர்குல பெண்களை பல எதிர்ப்புகளின் மத்தியிலும் போய் சந்தித்து அவர்களுக்கு உண்மையான தேவனை பற்றிய நற்செய்தியை எடுத்துரைத்தார். சிறு வயதிலேயே பெண் பிள்ளைகள் திருமணம் செய்து கொடுக்கப்படுவதை கடுமையாக எதிர்த்தார். சமுதாயத்தில் காணப்படும் மூட பழக்கங்களை மாற்ற ஜெபத்துடன் அரும்பாடுபட்டார் ஐடா ஸ்கடர் அவர்கள். டாக்டர் அம்மா, உங்க புண்ணியத்தால எனக்கு வந்த அம்மை நோய் முழுசா சரியாயிடுச்சுமா. ரொம்ப நன்றி அம்மா. இது என்னாலே இல்ல, நான் உனக்கு மருத்துவம் தான் பார்த்தேன். உன்னை குணப்படுத்தியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதாம்மா. அவர்தான் உண்மையான தேவன். அவரை நீ விசுவாசிச்சா உன் வாழ்க்கைய அற்புதமா மாற்றுவாருமா. அப்படியாம்மா? நானும் அந்த இயேசு சாமியை கும்பிட விரும்புறேம்மா. டாக்டர் அம்மா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலம்மா. என் சொந்தக்காரங்கெல்லாம் இந்த குழந்தைய ராக காலத்தில் பிறக்கக்கூடாதுன்னு பிரசவழியில் துடிச்ச என்னுடைய 2 காலையும் சேர்த்து கட்டி வச்சு கதற என்னை கொடுமைப்படுத்தினாங்கம்மா. நீங்கள் மட்டும் வந்து எனக்கு மருத்துவம் பார்த்து என்னை காப்பாற்றலைன்னா நானும் என்னுடைய இந்த குழந்தைய உசுரோடு இருந்திருக்கவே முடியாதுமா. எல்லாம் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய இரக்கம்தான். அவர் உன்னை ரொம்ப நேசிக்கிறதுனாலதான் என்ன அனுப்பி உன்னை காப்பாத்த வச்சிருக்காரு. அவருக்கு உன் வாழ்க்கைய ஒப்பு கொடுக்கும் போது உன்னுடைய வாழ்க்கைய அவர் ஒளிமயமாக்குவார். இயேசு சாமி தான் உங்களை அனுப்பி என்னை காப்பாத்தினாராமா.
அந்த சாமியை நான் நம்புறேம்மா. அவருக்காக நான் இனிமே வாழ போறேம்மா. செல்போன் நோண்டுதல், காதல், ஊர் சுத்துதல், பிணமாய் தூங்குதல், திமிங்கலமாய் திங்குதல், வெட்டி பேச்சுகள், பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், பெஸ்டிஸ், பார்ட்டிஸ், சோஷியல் மீடியா அடிமை என நாளாந்தர கலாச்சார சீர்கேட்டிற்குள் சாத்தான் விரிக்கும் வலையில் சிக்கிடாதபடி உன்னை தேவனுக்காக காத்து கொண்டால் நீயும் ஓர் ஐடாஸ் கடராக தேசத்திற்கு மட்டுமல்ல தேசங்களின் கோடிக்கணக்கான மக்களுக்கு பிரயோஜனமாக பயன்படுவாய். தன்னை தேவ சித்தத்திற்குள் வாழ அர்ப்பணித்த ஐடாஸ் கடரால் கம்பீரமாய் நிமிர்ந்து நிற்பது வேலூரின் சிஎம்சி கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் மருத்துவமனை மட்டுமல்ல, லட்சக்கணக்கானோரின் உயிரும் வாழ்வும் தான். சிறு லட்சியம் குற்றமாகும் என்றார் அப்துல் கலாம். தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார், தேவனுக்காக பெரிய காரியங்களை செய் என்றார் வில்லியம் கேரி. ஆம், தற்காலிக சந்தோஷம், தன்னலமாய் திருப்தியடைதல் என சிறு கூண்டுக்குள் வாழ்ந்து உன்னை சுருக்கிவிடாதபடி கழுகினை போல் சிறகடித்து பறந்திட எழுந்து வா. நீயும் உன் பெற்றோரும் நினைத்திருக்கிறதை காட்டிலும் பெரியதோர் திட்டத்தோடும் எதிர்பார்ப்போடும் உனக்காய் காத்து கொண்டிருக்கிறார் அவர். ஏமாற்றிடாது இன்றே உன்னை அர்ப்பணிப்பாயா? மாரநாதா KA ராஜசேனையே.